கலாத்தியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதியாங்களுக்கு வரும்படிக்கு அப்படின்னு இருக்கு. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், அதாவது எந்த அளவுக்கு அது தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது, அல்லது எந்த அளவுக்கு அது தவறாக பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். காரணம், அந்த ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதியாருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஆபிரகாம் எந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார், அது எப்படி புறஜாதியாருக்கு வரும் அப்படிங்கிறத இப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஆபிரகாம் வந்து அவர்கிட்ட சில காரியங்களை கேட்கிறார். நீங்கள் பார்க்க முடியும் 12ஆம் அதிகாரத்தில் ஆரானில் சவதரித்துக் கொள்ளுகிறார், எல்லா ஆசீர்வாதங்களையும் சவதரிக்கிறார். எல்லாம் சவதரித்த பிறகு 15ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3 வசனத்தில் தேவரீர் எனக்கு என்ன தருவி, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே அப்படின்னு சொல்கிறார். அதற்கு பிறகு 13, 15 அதிகாரங்களை வாசிக்கும் பொழுது தேசத்தை குறித்து, இதனால் எதனால் இந்த தேசத்தை சுதந்திரத்துக் கொள்ளுவேன் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறார். இப்படி ஆபிரகாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷராக இடம், வீடு, பிள்ளை, அப்புறம் ஆசீர்வாதம் இப்படின்னு சொல்லி அவர் போயிட்டே இருக்கிறாரு. ஆண்டவரும் அவருக்கு வாக்கு பண்ணுறார், தரார். நீ கேட்டவுடனே அவர் சொல்கிறார், நான் உனக்கு ஒரு பிள்ளையை தருவேங்கிறாரு. தேசத்தை எதனால் சுதந்திரத்துக் கொள்வேன்னா அதுக்கு ஒரு வழிவகை சொல்கிறார். எழுந்து நடன்றார், இன்னொரு இடத்துல பலிபீடம் கட்டுங்கிறாரு, பலி செலுத்துங்கிறாரு. அப்புறம் அவர் கேட்கறதெல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டே வர்றார். இப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதியாக இருக்குது அப்படின்னு ஒரு சொன்னேன். நம்ம பெரும்பாலும் எப்படி எடுத்துக்கிறோம்னா, உலக ஆசீர்வாதம், பிள்ளை, வீடு, வாசல், இப்படிப்பட்ட காரியங்களை நாம் எடுத்துக்கொள்கிறோம். நான் ரொம்ப காலமாக எல்லா செய்திகளையும் சொல்கிறது தான் இங்கேயும் சொல்கிறேன். இந்த உலகத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்கிற அனைத்திற்கு, அதாவது நாம் அது ஆசீர்வாதம்னு பேர் வச்சுக்கிட்டோமே ஒழிய, பழைய ஏற்பாட்டில் அது ஆசீர்வாதமாக கருதப்பட்டது, புதிய ஏற்பாட்டில் அது தேவையாக பார்க்கப்படுகிறது, நீடு. இப்போ நீங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதை எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒரு நீடு, தேவை. எல்லாமே நமக்கு தேவை. இங்கே தேவை இல்லாதவங்க இல்லவே இல்லை. ஏன்னா மனுஷன்னா தேவை உண்டு. நம்ம மனுஷனாலே ட்ரெஸ்ஸுன்னு ஒரு தேவை வந்து வெளியே வரணும் வீட்டை விட்டு, கண்டிப்பாக அது ஒரு தேவை. சாப்பாடு அத்தியாவசியம், அது ஒரு தேவை. அது மட்டும் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாடகை வீடோ சொந்த வீடோ அது ஒரு தேவை. அதுவும் இந்த காலகட்டத்தில் வந்து வாகனம் வந்து ஒரு அவசியம். ஏதோ ஒரு வாகனம், அது பஸ்ஸாக இருந்தாலும் சரி, 2 வீலராக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வாகனம் தேவை. அதையும் தாண்டி இப்போ ஒரு காலத்தில் லக்ஸூரியாக எண்ணப்பட்டது, இப்போ வந்து செல்ஃபோன். கம்பல்சரி செல்ஃபோன் நம்பர் இல்லாட்டி எதுவுமே இல்லைங்கிற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். அது ஒரு தேவையாக மாறிடுச்சு. இப்போ நீங்கள் சவுதி அரேபியா போகிற தேசங்களுக்கெல்லாம் போயிட்டீங்கன்னா ஏசிங்கிறது ஒரு தேவை, மஸ்ட்டு. இங்கேயுமே அப்படி தான் மாறிட்டு இருக்குது. அங்கெல்லாம் ஏசி இல்லாமல் இருக்க முடியாது, ஏன்னா பாலைவனம். அது ஒரு தேவை. இந்த தேவை என்கிற காரியம்லாம் ஒரு காலகட்டத்தில் ஆசீர்வாதமாய் பார்க்கப்பட்டது. அதாவது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி கார் வச்சிருக்கிறவங்க வந்து பணக்காரங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க இல்லையா? எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காரெல்லாம் வச்சிருக்கிறாங்க. இப்போ வந்து வாடகை கார் ஓட்டுறவங்க 10,000 பேர் இருக்கிறாங்க. இப்போ அந்த கார் அவங்களுக்கு வந்து தேவை என்பதா ஆசீர்வாதம் என்பதா? அவங்களுக்கு அந்த தேவை, வாழ்க்கைக்கான தேவை. அதை ஓட்டினா தான் அவங்களுக்கு அன்றைக்கி என்ன செய்யும், வருமானமே இருக்கே. அது ஒரு தேவை. இத்தனைக்கும் அது இஎம்ஐயில் இருக்கும், மாதம் மாதம் பணம் கட்டுறதுக்குள்ளே உயிர் போய் உயிர் வரும் அவங்களுக்கு. அது ஒரு தேவை. இப்போ நம்ம எந்த ஒரு தேவையுமே ஆசீர்வாதமாய் பார்த்துட்டோம். இப்போ என்ன அடுத்த பிரச்சனை நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எது ஆசீர்வாதம் எது தேவைன்னு தெரியல. எது ஆசீர்வாதம் எது நமக்கு தேவைன்னு தெரியல. ஆசீர்வாதமாக இருப்பதை நாம் தேவையாக பார்க்கிறோம், தேவையாக இருப்பதையெல்லாம் ஆசீர்வாதமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அதனுடைய விளைவு என்ன? இப்போ நிறைய பேர் என்ன பாருங்கன்னா, தேவைகளை கரெக்டாக ஆசீர்வாதமாக கேட்குறாங்க. ஆசீர்வாதம் என்பது எல்லாத்திலுமே வித்தியாசமானது. ஆபிரகாமுக்கு பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் என்பது, அவர் அன்னைக்கு பிள்ளையை கொடுங்க, தேசத்தை கொடுங்க அப்படின்னு சொல்றது எல்லாமே ஆசீர்வாதம் என்று சொல்லப்பட்டால், அதே ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் ஒரு இடத்தில் மாற்றி பேசுகிறார். அதே ஆசீர்வாதம் ஆபிரகாம் என்ன சொல்றாரு, மாற்றி பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரு, இதையல்ல இதிலும் மேன்மையான பரமதேசத்தையே அவன் நாடினான் அப்படின்னு. லேண்டை கேட்டார் அவருக்கு, எப்போ இந்த தேசத்தை கொடுப்பீர்? ஆண்டவர் சொல்றாரு, எல்லாத்தையும் எடுத்துக்கோப்பாட்டாரு. அவ்வளோ பெரிய லேண்டை கொடுத்த பிறகு ஆபிரகாம் அதை சொல்றாரு, இதல்ல இதிலும் மேன்மையான பரமதேசத்தையே அவன் நாடினான் அப்படின்னு. அது மட்டும் இல்லை, எல்லாத்தையுமே அவன் எப்படி பார்க்குறான்னா, அந்நியரும் பரதேசியும் என்று அறிக்கையிட்டு இனி வர்றத மேலே, இனி வர காரியங்களில் அவர் நோக்கமாக இருக்கிறார். அப்புறம் மோசையை குறித்து அப்படி தான் சொல்லுது. அப்போ உண்மையான ஆசீர்வாதம் என்பது என்ன? அது ஒரு பக்கம் நமக்கு தெரியணும். உண்மையான ஆசீர்வாதம் என்பது என்ன ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, அந்த ஆசீர்வாதம் என்று ஆபிரகாமுக்கு எது சொல்லப்பட்டது, அது எப்படி இயேசு கிறிஸ்துவின் வழியாக புறஜாதியார் நமக்கு வருது. அப்போ உண்மையிலேயே எது ஆசீர்வாதம்? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் புறஜாதியாருக்கு வரும்படின்னு இருக்குது. அப்போ உண்மையிலேயே ஆபிரகாம் ஆசீர்வாதம் எது அப்படின்னு பார்க்கும்போது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து 24ஆம் அதிகாரம் வரைக்கும் தான் ஆபிரகாம். அதுக்கு பிறகு ஆபிரகாம் கர்த்தருக்குள்ளே போயிடுறார். இந்த 12 அதிகாரத்திற்குள்ளே நடுவில் லோத்து வராரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. 3 இடத்துல முக்கியமாக ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. உன்னை ஆசீர்வதிப்பேன்னு 3 இடத்துல ஆண்டவர் சொல்றாரு. அந்த ஆசீர்வாதத்துக்கு தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது எப்படி நமக்கு வருகிறது, அந்த உண்மையிலே அந்த ஆசீர்வாதத்துக்கு பின்னணி என்ன, எதை பற்றி ஆண்டவர் பேசுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்றாரு, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். எதை பற்றி அப்படின்னா, உன் பேரை
பெருமைப்படுத்துவேன். இது கொஞ்சம் ஸ்டடி மாதிரி இருக்கும். ஆனால் கவனிங்க, ஆண்டவர் திருப்பி சொல்கிறார் ஆபிரகாம் பார்த்து, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அதுக்கப்புறம் அடுத்து வேற உனக்கு போயிடலாரு. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை, அது வேற மாதிரி போயிடுறாரு. இங்கே ஆபிரகாமுக்கு டைரக்டா உன்னை ஆசீர்வதிப்பேன் எதை பற்றி சொல்றாருன்னா, உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அப்போ இந்த ஆசீர்வாதத்தினுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் எதை பற்றி பேசுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அப்படிங்கிறார். கவனிச்சிட்டே வாங்க. இப்போ இந்த பேரை பெருமைப்படுத்துவேன்னு நம்ம எல்லாருடைய மைண்ட்லையும் என்ன வந்துடுதுன்னா, இந்த உலகத்தில் ஆண்டவர் பேரை என்ன செய்ய போறாரு, பயங்கரமாக பெருமைப்படுத்த போறாரு, உயர்த்த போறாரு அப்படின்னு சொல்லி நாம் அதை ஒரு வாக்குத்தத்தமாக வச்சுக்கிட்டு அதையுமே நம்ம எடுத்துட்டு ஆண்டவருக்கு ஜெபம் பண்றோம். உண்மையிலேயே இந்த இடத்துல உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லும் பொழுது ஆபிரகாமுடைய பெயர் என்ன? ஆபிரகாமுடைய பெயர் என்ன? ஆபிராம். ஆபிரகாம் இல்லை, அவன் பேர் ஆபிராம். ஆபிரகாம் அப்படின்னு பேர் எங்கே மாறுதுன்னா 17ஆம் அதிகாரத்தில் தான் ஆபிரகாம் என்று மாறுகிறது. சரி, டைரக்டாக வர லிட்ரலா உன் பேரை பெருமைப்படுத்துவேன் ஆண்டவர் சொல்லும் போது அவன் பேர் என்ன? ஆபிராம் என்கிற பெயர் பெருமைப்படுத்தப்பட்டிருக்கா? இன்னைக்கு உலகம் முழுதும் ஆபிராம் இருக்கா, ஆபிரகாம் இருக்குதா? ஆபிரகாம் தான் இருக்கு, ஆபிராம்ங்கிற பேரே இல்லை. அப்படி யாராவது வச்சிருக்காங்களான்னு எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சு இல்லை. அப்போ உன் பேரை பெருமைப்படுத்துவேன் கர்த்தர் சொன்னது ஆபிராமா ஆபிரகாம? உடனே நீங்க சொல்லலாம், ஆபிராம்னா என்ன, ஆபிரகாம்னா என்ன, ரெண்டும் ஒரே ஆளத்தானே குறிக்குது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அப்புறம் ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் பேர் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லைல்ல. ஏன் அப்புறம் அந்த பேரை மாற்றணும்? அப்போ அந்த பேரை வச்சுக்கலாம்ல. அந்த பேர் வேணா, எனக்கு இந்த பேரை மாற்றணும், இந்த பேர் ஆசீர்வாதமாக வரணுன்றதுனால தான் நம்ம இந்த பேரை வச்சுக்கிறோம். அந்த பேர் மாதிரி நான் வரணும் அப்படின்னு. ஆபிராம்னா மேலான தகப்பன், ஆபிரகாம்னா ஜாதிகளின் தகப்பன். ரெண்டு பேருக்குமே வித்தியாசம் இருக்கு, ரெண்டு வெவ்வேறு காரியங்களை குறிக்குது. கர்த்தர் தான் மாத்துறாரு அந்த இடத்துல பேரை, ஆபிராம ஆபிரகாம் அப்படின்னு மாத்துறாரு. அப்படியானால் ஆபிராம் என்கிற பெயர் உயர்த்தப்பட்டிருக்கா அப்படின்னா எங்கேயுமே இல்லை, ஒரு இடத்துலையுமே நமக்கு தெரிஞ்சு இல்லை ஆபிராம் என்ற உயர்த்தம். சரி, இல்லை, ஒரு வாதத்துக்கு எல்லாரும் சொல்லுவாங்க, அதெல்லாம் சும்மா நீங்கள் சொல்லாதீங்க, ஆபிராம்னா ஆபிரகாம்லாம் ரெண்டும் ஒன்று தான், கர்த்தர் அவனை தான் பெருமைப்படுத்துறாரு, அவன் பேர் தான். சரி, அப்படியே வச்சுக்கோங்க. ஆபிரகாம் என்கிற பெயர் வேதாகமத்தில் ஆபிரகாமுக்கு பிறகு யாருக்கு வைக்கப்பட்டது? ஆபிரகாம் என்கிற பெயர், அது ஆபிராமே இருக்கட்டும், ஆபிரகாமாவே இருக்கட்டும், அந்த பெயர் வேதாகமத்தில் ஆபிரகாமுக்கு பிறகு யாருக்கு வைக்கப்பட்டது? 2000 வருஷமா நமக்கு தெரிஞ்சு இயேசு வர வரைக்கும் அந்த பைபிளில் வேற யாருக்குமே இல்லை, ஒருத்தர் கூட வைக்கப்படலை, இல்லையா? நம்ம ஊரில் பேரை பெருமைப்படுத்துறதுனா என்ன? நமக்கு தெரிஞ்சு நம்ம அப்பா பேரை நம்ம பிள்ளைகளுக்கு வைப்போம், நம்ம அம்மா பேரை பிள்ளைகளுக்கு வைப்போம். இதானே நமக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பா பேர் வைக்கணும், எங்கள் அம்மா பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறோம், இல்லையா? இது எதுன்னு கேட்டால், நம்ம அப்பா பேரை நம்ம பெருமைப்படுத்துறது. நம்ம அப்பா பேர் என்னைக்கு நிற்கணும், நம்ம அம்மா பேர் என்னைக்கு நிற்கணும் அப்படின்னு பிள்ளைகளுக்கோ பேர பிள்ளைகளுக்கோ அதை நாம் வைக்கிறோம். தொடர்ச்சியாக அவர் பேர் இருக்கணுங்கிறது தான் நம்முடைய எண்ணம். அதனால் நம்ம என்ன செய்கிறோம்? அந்த பேரை வைக்கிறோம். ஆனால் ஆபிரகாமுடைய பெயர் அதற்கு பிறகு ஈசாக்குடைய 2 பசங்களுக்கு வைக்கப்பட்டதா? இல்லை. ஈசாக்குடைய 2 பசங்க இருக்கிறாங்க, ஏசா யாக்கோபு. இவங்களுக்கு நிறைய பசங்க இருக்கிறாங்க. இன்னும் நம்முடைய வரிசையில் சொன்னால் யாக்கோபுக்கு 12 பசங்க. ஒருத்தனுக்கு கூட தாத்தா பேர் கிடையாது. ஒருத்தர் கூட என்ன கிடையாது? தாத்தா பேரே கிடையாது. அப்புறம் இந்த கோத்திரத்துக்குள்ள வராங்க, 70 பேர் போறாங்க எகிப்துக்கு, அங்கேயும் வைக்கப்படவே இல்லை. சரி, யோசேப்புக்கு 2 பசங்க இருக்கிறாங்க, எப்ராஹிம் மனசே. அவங்களுக்கும் ஆபிரகாம் பெயர் வைக்கப்படவே இல்லை. அப்படியானால் ஏன் அந்த பேர் அதுக்கு பிறகு வைக்கப்படவில்லை? நம்ம பொதுவாக என்ன செய்வோம்? நம்ம தாத்தா பேரையோ அல்லது பாட்டி பேரையோ அல்லது சொந்தக்காரங்க பேரையோ நம்ம வைக்கிறத பெருமையாக நினைக்கிறோம்ல. அப்படி வச்சாதான் பேர் பெருமை. அப்போ பேர் பெருமைப்படுத்தப்பட்டுச்சுன்னு சொன்னீங்கன்னா, ஆபிரகாம் பேர் அதற்கு பிறகு யாருக்குமே என்ன செய்யப்படலை? வைக்கப்படவே இல்லை. சரி, இன்னொரு ஆங்கிளில் பாருங்களேன். இப்போ ஆபிரகாமுடைய பெயர் இப்போ நாம இப்போ சொல்லிக்கலாம், இப்படி சொல்கிறோம், புறஜாதியாருக்குள்ள வந்துருச்சு. புறஜாதியார் எத்தனை பேர் ஆபிரகாம் பேரை வைக்கிறோம்? எல்லாருமே எங்கெங்கேயோ இருக்கிறவங்களும் ஆபிரகாம் பேர் வைக்கிறோமே. சரி, அந்த பேர் மட்டும்தான் வைக்கிறோமா? உலக பிரகாரமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, தேவனை அறியாதவங்களுடைய பெயரை கூட நம்ம என்ன செய்கிறோம்? வைக்கிறோம். எத்தனையோ பேரோட, இப்போ சினிமா நடிகர்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ரசிகர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பேரோட அவங்க நடிகர் பேரை சேர்த்துக்கிறாங்க. அரசியல்வாதிகள் பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் தலைவர் பேரை சேர்த்துக்கிறாங்க, தான் பிள்ளைகளுக்கு வைக்கிறாங்க. அடுத்தடுத்து போகுது. சம்பந்தமே இல்லாத அலெக்சாண்டர் பேர்லாம் இன்னும் எத்தனை பேர் வச்சிருக்காங்க? எத்தனையோ பேர் அலெக்சாண்டர் பேர் வச்சிருக்காங்க. இவங்களாம் கிரேக்க தேசத்தினுடைய ராஜா, அவர் பேர் ஏன் இவங்க வச்சிருக்காங்க? எத்தனையோ பேரோட பேரை நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டே இருக்கிறோமே. அப்போ அவங்க பேரெல்லாம் பெருமைப்படுத்தப்படவில்லையா? அப்போ அவங்க பேரும் பெருமையாக தான் ஆயிடுச்சு, அப்படி எடுத்துக்கலாமா? அப்படின்னா இந்த இடத்தில் சொல்லப்படக்கூடிய எதுவுமே, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இந்த இடத்துல சொல்லப்படக்கூடிய எதுவுமே உலக பிரகாரமான பெயரை குறித்து சொல்லப்படவே இல்லை. உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லும்பொழுது கர்த்தர் சொல்லக்கூடியது, இந்த பூமியில உங்க பேரை உயர்த்துவேன் அப்படின்னு நாங்கள் சொல்லலை, உன் பேரை பெருமைப்படுத்துவேன் தான் சொன்னார். பூமியில் பெருமைப்படுத்துவேன், ஜனங்களுக்கு முன்பாக பெருமை அதல்ல. பல நேரங்களில் எத்தனையோ மிஷினரிகள் பேர் நமக்கு தெரியாமையே போயிடுச்சு. கர்த்தருக்காக வல்லமையாக யூஸ் பண்ணப்பட்டு காடுகளுக்குள்ளே போய் அங்கே சாகடிக்கப்பட்டு மிருகங்களுக்கு இரையான எத்தனையோ மிஷினரிகள். இப்போ நீங்கள் இப்படியே எடுத்துக்கோங்க, பைபிளில் உள்ள அப்போஸ்தலர்கள் வரைக்கும் பேர் நமக்கு தெரியுது இல்லை. அடுத்த 2000 வருஷமாக மரித்து போன ரத்த சாட்சிகள் பேர் நமக்கு தெரியுமா? ருமேனியாவில், போலாந்தில், ரஷ்யாவில்
எத்தனையோ ரத்த சாட்சிகள் கர்த்தருக்காக மரித்திருக்கிறார்கள். ஆனால் 1-2 பேர் நமக்கு தெரியும். ரிச்சர்ட் உம்ராண்ட் ஐயா பேர் நமக்கு தெரியுது, வன்னியா பேர் நமக்கு தெரியுது, இப்போ நம்ம காலத்தில் ஸ்டெயின்ஸ் ஐயா பேர் நமக்கு தெரியுது. அப்படின்னா மற்றவங்க எல்லாரும் இவங்களோட குறைவானவர்கள்னு அர்த்தமா? கேட்குறது புரியுதா? இப்போ பவுல் கூட இருந்தால் ஒரு 4-5 பேர் நமக்கு தெரியுது. தீத்து தெரியுது, திமோத்தியு தெரியுது, அகிலா பிரிஸ்கிலா தெரியுது, அப்பல்லோ தெரியுது. அப்போ அவங்க கூட இருந்த மற்றவங்க எல்லாருமே எத்தனையோ சீஷர்கள் இருந்தாங்கன்னு பைபிள் சொல்லுது. அப்படின்னு கணக்கு பார்த்தா ஒரு 50-60 பேர் தான் பைபிள்லேயே இருக்கும். இவ்வளோ பேர் தான் பெருமைப்படுத்தப்பட்ட பேரானா இல்லை. அப்படின்னா பெருமைப்படுத்துவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன் கர்த்தர் சொல்றது எதில் இருக்கு? உலக பிரகாரமாக உள்ள காரியங்களில் இருக்கிறதா? போன வாரத்துக்கு முந்தின வாரம் என்ன பண்ணாங்க? ஆல் ஓவர் த வேர்ல்டுல இருந்து பெஸ்ட் கிரிக்கெட் டீம், அது ஒரு இமேஜினேஷன். பெஸ்ட் கிரிக்கெட் டீம், உலகத்தில் இருக்கிற பெஸ்ட் பழைய கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஒரு இமேஜினேஷன் டீம் ரெடி பண்றாங்க. ஒரு பெஸ்ட் டீம்னா அதில் யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு எடுத்தா அந்த பேட்ஸ்மேனுடைய பேர் அதில் இல்லை. நான் சொல்றது இந்தியாவுடைய பேட்ஸ்மேன் அன்னைக்கு உலகத்தில் நம்பர் 1. அவர் இந்தியாவில் நம்பர் 1 இல்லை, உலகத்தில் நம்பர் 1. அன்னைக்கு அவரை பற்றி சொல்லும் போது அவரை மாதிரி வரணும், அது மாதிரி வரணும், அவரை மாதிரி பேர் வச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அவரை மாதிரி வரணும்னு நினச்சவங்க இருக்கிறாங்க, அவரை தேடி இந்தியாவுக்கு வந்து பார்த்தவங்களாம் இருக்கிறாங்க, வெளிநாட்டிலேருந்து சொல்லுவாங்க இவரை பார்க்கறதுக்குனே வந்தாங்க அப்படிம்பாங்க. இன்னைக்கு உள்ள ஒரு கனவு டீம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க, கனவு அணி அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணும்போது அந்த டீமில் அவர் பேர் என்ன செய்யலை, இல்லை, மறக்கப்பட்டு போய்விட்டார். அவ்வளோதான், செலக்ட் இல்லை. அதனால் அவர் நல்ல பிளேயர் இல்லைன்னு ஆயிடுமா? இல்லை. ஆனால் அவர் காலத்தில் அவர் பெயர் என்ன செய்யப்பட்டிருந்தது? பெருமைப்படுத்தப்பட்டிருந்தது, உயர்த்தப்பட்டிருந்தது. அப்போ உண்மையிலேயே பேரை பெருமைப்படுத்துதல் என்றால் எதை குறிக்கிறது? எந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார்? இது ஆபிரகாமை குறித்தா அல்லது உலக பிரகாரம் ஆசீர்வாதத்தை குறித்தா? அதை குறித்து வேதம் சொல்லுகிறதா அப்படின்னு சொன்னா அதை பற்றி அல்ல. ஆபிரகாமின் முதலாவது ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். எந்த பேரை பெருமைப்படுத்துவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேங்கிறதுக்கு ஆண்டவர் சொன்னது எதுல அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசி. ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். இப்போ உங்க பேரு இந்த பூமிக்குள்ள எவ்வளவு இடத்தில் பெருமைப்படுத்தப்பட்டிருக்கட்டும், இந்த டோட்டல் பூமிக்கே உங்க பேரே வைக்கப்படட்டும், ஆனால் இந்த பெயர் ஒரு நாள் மறக்கப்பட்டு போகும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது அழிகிற பூமி என்று வேதம் சொல்லுது. பழைய வானமும் பழைய பூமியும் ஒழிந்து போயிற்று, புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாயிற்று. அப்ப இந்த பூமிக்குள்ள இருக்கக்கூடிய எந்த பேரா இருந்தாலும் அந்த பேர் அழிஞ்சு போயிடும். இதுல இருக்கிற எல்லா பேரும் க்ளோஸ், வாட் எவர் இட் இஸ். நோவா காலத்தில் அன்னைக்கு பேர் பெற்றவங்க எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? நோவா காலத்தில் பேர் பெற்றவன் உலக பிரகாரமாக நான் சொல்கிறேன். ஏன்னா நோவா காலம் கிட்டத்தட்ட ஒரு 1650 வருஷம், மிகப்பெரிய ஜெயின்ஸ் வாழ்ந்த காலம். அன்னைக்கு அவனுங்க கட்டினதான எத்தனையோ கட்டடங்கள் இன்னைக்கும் இடிக்கப்படாமல் அகலராட்சியில் பெரிய பெரிய ஊராக இருக்கு. அப்படியாப்பட்டதான ஜெயின்ஸ் பேர் இன்னைக்கு என்ன செய்யல? இல்லை. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, நேபுகாத்நேச்சார்னு எத்தனை பேர் வைக்கிறோம்? நான் கட்டிய மகாபாபிலோன், உலகத்திலேயே மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினவர். இல்லை. ஆனால் இந்த உலக பிரகாரமான பெயரை குறித்து வேதம் சொல்லுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை. எந்த யாரையுமே சொல்லல. நான் சொல்றது ஸ்பிரிச்சுவல் பர்சன், எந்த பர்சன் இந்த பூமிக்குரியதான சிலருக்குலாம் பாருங்க, அந்த வீடை கட்டிட்டு வாசல்ல போர்டில் அவங்க பேரை வைக்கிறதுல அப்படி ஒரு பெருமை இருக்கும். இந்த கருப்பு கலர்ல சதுரமா குட்டியா தான் வச்சிருப்பாங்க, 1.5 அடிக்கு 1.5 அடி தான் இருக்கும். அதுலயுமே உத்து பார்த்தா தான் அந்த பேரே தெரியும், நைட்ல பார்த்தா தெரியாது. ஏன்னா அவங்களே ஒரு கருப்பு கலர் இந்த பளிங்கு மாதிரி ஒரு கல்லில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, அதை கர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. சிலர் வெள்ளை பெயிண்ட்ல எழுதியிருப்பாங்க, சிலர் கோல்டன் பெயிண்ட்ல எழுதியிருப்பாங்க. அதுவும் மலையில் போக போக உதிர்ந்துரும். அந்த பேர் இருக்கும், நீங்கள் உத்து போய் பார்த்தா தான் தெரியும் சில நேரத்தில். அதுக்கே நமக்கு எவ்வளோ பெருமை, இவ்வளவு தூரம் பெருமையாக இருக்குது. ஆனால் இந்த பேர் அத்தனையும் ஒரு நாள் மறக்கப்பட்டு போகும், இல்லாமல் போகும், ஒளிந்து போகும். ஆனால் ஒரு இடத்தில் நம் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்த போகிறார். எங்க தெரியுமா? பிதாவுக்கு முன்பாக, தூதருக்கு முன்பாக. இப்போ இந்த பூமின்னு சும்மா எடுத்துக்கோங்க, உள்ள அளவு பூமி எடுத்துக்கோங்க. இந்த டோட்டல் காஸ்மோஸ்ல, அதாவது மிகப்பெரியதான இந்த பிரம்மாண்டமான படைப்பில் பூமி வந்து ஒரு பட்டாணி அளவு தான் இருக்கு. சூரியன், சந்திரன், அதை விட பெரிய கிரகங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது இந்த பூமி எப்படி இருக்கு? பட்டாணி அளவு தான் இருக்கு, சின்ன பட்டாணி அளவு தான் இருக்கு. அந்த பட்டாணியில் நாம ஆசியா தேசத்துக்குள்ள, இந்தியான்னு ஒரு மூலையில், தமிழ்நாட்டில் அதுவும் சென்னைன்னு ஒரு மூலையில், அதுவும் மயிலாப்பூர் கார்னரில், அதில் ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள ஒரு ரூமுக்குள்ள யோசித்து பாருங்க, கணக்குக்கே வரமாட்டோம் இல்லையா? இதை ஒரே வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லிட்டான், நீர் ஸ்தாபித்த சூரியனையும் சந்திரனையும் பார்க்கும் பொழுது நீர் என்னை நினைப்பதற்கும் விசாரிப்பதற்கும் நான் எம்மாத்திரம். அங்கிருந்து பார்த்தா பூமி தெரியலையாமா. இப்போ சில நேரத்தில் இந்த நிலாவுக்கெல்லாம் போயிடறாங்க, அங்கிருந்து பார்த்தா பூமி தெரியும். இன்னும் கொஞ்சம் நீங்கள் தாண்டி போயிட்டீங்கன்னா பூமியே தெரியாது. சின்ன பாயிண்ட், ஒரு குட்டி பட்டாணி, அவ்வளோதான் இருக்கு. அந்த பட்டாணியில் ஏதோ ஒரு மூலையில் இப்படின்ற இடத்துல நாம் இருக்கோம். கம்பேர் பண்ணா அதில் நம்ம பேரை எழுதி வச்சுக்கிட்டு இதுக்கு நமக்கு இவ்வளவு பெரிய சந்தோஷம் வரும் என்று நீங்கள் நினைப்பீர்களானால், இது எல்லாத்தையும் உண்டாக்கின தேவனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் பரலோகம். அங்கிருந்து அவர் பார்க்கிறாரு, வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாதப்படி. அங்க உட்கார்ந்திருக்காரு. அந்த பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக அங்க தூதர்கள் இருக்கிறாங்க. இப்போ மனுஷங்களை எடுத்துக்கோங்க, மிஞ்சி போச்சுன்னா எத்தனை பேர் இருக்கிறோம்?
800 கோடி பேர் இருக்கிறோம் இன்னைக்கு. பூமியில் 800 கோடி பேர் தான் இருக்கிறோம் இன்னைக்கு கணக்குன்னு வச்சுக்கோங்களேன். பைபிள் சொல்லுது அவனவனுக்குரிய தூதர்கள் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 2 பேராவது இருக்கணும். ஏன்னா ப்ளூரல்ல இருக்கு மினிமம். அப்படின்னா குறைஞ்சபட்சம் தூதர்கள் மனுஷருக்குரியவர்கள் மட்டும் ஒரு 1600 கோடி பேர் மேல இருக்கான். டெய்லி பிதாவை தரிசிக்கிறார்கள் இருக்குல்ல, 800 கோடி பேருடைய தூதர்கள். அவங்களுடைய நான் சொல்றது 2 பேருக்கு மேல. அது எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. ஒருவன் 1000, 2 பேர் 10000 பேர் வெட்டுவாங்கன்னு இருக்கு. 2 பேர் நீங்க மினிமம் கணக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா 1600 கோடி தூதர்கள் மினிமம் இருக்காங்க. இது பத்தாவதுக்கு ஆராதிக்கிறவங்க இருக்கிறாங்க, தேவனை ஆராதிக்கிறவங்க இருக்கிறாங்க, வாரியர்ஸ் இருக்காங்க. அதை தாண்டி நமக்கு அங்க வொர்ஷிப்பர்ஸ், வாரியர்ஸ், மெசஞ்சர்ஸ், கோடான கோடி தூதர்கள் இருக்காங்க. எத்தனை கோடின்னு நமக்கு தெரியாது. அவங்க அத்தனை பேரும் மனுஷனோட கம்பேர் பண்ண எங்கேயோ இருக்காங்க, எவ்வளவு பெருசா இருக்காங்க. அப்படி ஒரு ஜைஜாண்டிக்கான உலகம். அந்த உலகத்துல அந்த வசனம் சொல்லுது, வெளிப்படுத்தல் 3:5, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். அவன் நாமத்தை அறிக்கை. இப்ப யோசிச்சு பாருங்க, பிதா முன்பாகவும் தூதர் முன்பாகவும் அப்படின்னா சாதாரணமா இருக்கு படிக்கிறதுக்கு. இப்போ பார்லிமெண்ட்ல பிரதமர் பேசுறாரு, சட்டசபையில் முதலமைச்சர் பேசுறாரு, ஐநா சபையில் செக்ரட்டரி பேசுறாரு. அந்த உரை நிகழ்த்தும் போது பாருங்க, டோட்டல் அந்த அந்த சபை வந்து சைலண்டா இருக்கும். பின் ட்ராப் சைலண்ட். இப்போ ஒரு அசம்ஷன் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இருந்தாலும் இந்த மெசேஜுக்கு அது தேவைப்படுது. பின் ட்ராப் சைலண்ட். இப்போ பிசாசு வந்து நிற்கிறான். பிசாசு வந்து நின்ன உடனே இப்போ ஆண்டவர் பேசுறாரு, சர்வ வல்லமை உள்ள தேவன் பேசுறாரு. பேசும்போது கேட்குறாரு, எங்கிருந்து வர அப்படின்னு. உடனே அவன் சொல்றான், பூமி எங்கும் சுற்றி திரிந்து வருகிறேன். அடுத்த கேள்வி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கண் வைத்தாயோ? விசாரிக்கிறாரு, எங்கேருந்து வர? பூமியிலேருந்து வரேன். நம்ம ஆள் ஒருத்தர் இருக்கான், உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமான், அவனை மாதிரி நல்லவன் ஒருத்தன் கூட இல்லை, யோபு இருக்கானே பாத்தியா அவனை? அவன் சொல்கிறான், சும்மா நீங்கள் நல்லவன்லாம் சொல்லாதீங்க, அவன் நீங்கள் எவ்வளோ அவனை பாதுகாப்பாக வச்சுருக்கீங்க. இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்காங்கல்ல, டோட்டல் பரலோகமே யாரை பார்க்கும்? தேவனை பார்க்கும். அப்படியே அப்படியே பின்றாப்பா பரலோகமே அந்த யோபுவின் பேரை சொன்ன உடனே தூதர்கள், நான் ஒரு இமேஜினேஷனுக்கு சொல்கிறேன், அப்படியே அத்தனை பேர் அப்படி கீழே பார்ப்பான் பூமியை. யாரா அந்த யோபு? ஆண்டவரே அவன் பேரை கேட்குறாரு, விசாரிக்கிறாரு. இவன் வந்து சொல்லலை, அவர் விசாரிக்கிறாரு. இப்போ போன்ட்டாரு, போயாச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்டு சக்ஸஸ், யோபு ஜெயிச்சிட்டாரு ஃபர்ஸ்ட் ரவுண்டில். திருப்பி வரான். திருப்பி வந்த உடனே திருப்பி கேட்குறாரு, பாத்தியா யோபுவை, நீ என்னென்னவோ பண்ணியோ அவனை ஒன்றும் பண்ண முடியல. இப்போ தூதர்கள்லாம் வைப்பான், ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஜெயிச்சிட்டான் போல, யோபு சக்ஸஸ் பண்ணிட்டான். இப்படி பார்த்தா யோபு பருவோட அப்படியே இதை பண்ணி இப்படி உட்காந்துருப்பாரு. இப்போ செகண்ட் ரவுண்ட் போகிறான், திருப்பி போகிறான், பார்த்தா அதையும் ஜெயிச்சிட்டாரு. எல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் சொல்கிறது ஒரு உதாரணம். இப்போ யோசிச்சு பாருங்க, யோபு மரித்து, இது வந்து நான் சொன்ன உதாரணம். யோபு பரதேசி தான் போயிருப்பாரு, பரலோகத்துக்கு போக மாட்டார். சரியா? அவர் இப்போ போக இருக்க மாட்டார், போவாங்க எல்லாரும். இப்போ அவர் பரதேசியில் தான் இருப்பார். அப்படி யோபு பரலோகத்தில் நுழையிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ யோபுன்னு சொல்லி அப்படி நுழையும் போது, யோபு வரும்போது டோட்டல் பரலோகமாக அப்படி பார்க்கும். இவனை தாண்டா ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், இவன் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெயிச்சவன். அப்படி டோட்டல் பரலோகம் பார்க்கும் பொழுது அப்படியே யோபு நடந்து வருவார். அவர் கிட்ட வரும்போது இயேசு சொல்வார், இவன் தான்ப்பா ஜெயித்தவன், ஜெயம் கொண்டவன், இவனை பிசாசாலேயே ஒன்றும் பண்ண முடியலப்பா, நமக்காக உண்மையும் உத்தமமாய் வாழ்ந்தவன். அந்த இடத்துல உங்கள் பேரை சொல்கிறார் பாருங்க, அதற்கு பேர் தான் பேரை பெருமைப்படுத்துதல். நம்ம பேரை கர்த்தர் உண்மையா பெருமைப்படுத்துறது எங்கன்னா, சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு முன்பாக. ஏன்னா அவர் அழிவில்லாதவர், அவர்கிட்ட சொல்லிட்டா மறக்க போறது இல்லை. நீங்க பேர் வேற யாருக்கிட்ட சொன்னாலும் மனுஷன் மறந்துடுவான். உங்க பேர் மறக்கப்பட்டு, அதை விட கொடுமை, ஒருவேளை அவன் ஞாபகம் வச்சிருப்பான், நாளைக்கு அதே மனுஷன் உங்க பேரை திட்டு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு புகழ்வான், நாளைக்கு திட்டுவான், நாளைக்கு திருப்பி புகழ்வான். அவன் கேட்கறத நீங்க கொடுத்துட்டா, நீங்க உங்களை மாதிரி நல்லவன் இல்லை, வல்லல் இல்லை, இவரை மாதிரி அவ்வளோ பெஸ்ட் பர்சன் இல்லைம்மா. ஒருவேளை நீங்க அவன் கேட்டதை கொடுக்க முடியாத சிச்சுவேஷன்ல இருந்தீங்கன்னா, உங்களை அவனே திட்டிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மனுஷன் உயர்த்துவதுக்கும் வாய்ப்பு இருக்கு, தாழ்த்துவதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா அவர் ஒருத்தர் உட்கார்ந்திருக்காரு, அவர்கிட்ட இயேசு சொல்றாரு, இவன் தான் யோபு, எல்லா பாடுகளையும் ஜெயித்தவன், 10 பிள்ளைகளை நமக்காக இழந்தவன், நம்ம சோதிக்கப்படும் பொழுது அந்த சுத்த பொன்னாக விளங்கினவன், தன் சரீரம் முழுவதும் பருக்களுக்காக ஒப்பு கொடுத்தவன். அவ்வளவு செஞ்சும் ஒரு வார்த்தை நம்ம பத்தி தப்பா பேசலப்பா. அப்படியே இவனை பத்தி சொல்ல சொல்ல கோடான கோடி பரிசுத்தவான்கள், கோடான கோடி தூதர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக அப்படி யோபு வெண்வஸ்திரம் தரித்து அப்படி நடந்து வர்றாரு. அந்த வாக் பண்ணி அப்படி வருவாரு பாருங்க, அதற்கு பேர் தான் பேரை பெருமைப்படுத்துதல். நிஜமான பேரை பெருமைப்படுத்தல்ங்கிறது அங்கதான் இருக்கு. இப்ப கர்த்தர் உங்களுக்கு எனக்கு பார்த்து சொல்றாரு, உன் பேரை பெருமைப்படுத்துவேன். இது உங்களுக்கு எனக்கும் வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு எனக்கும் வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்முடைய காலம் யாரு, நம்ம முற்பிதாக்கள் யாரு, நம்ம அப்பாக்கள் யாரு நமக்கு நல்லா தெரியும். நம்மளை எல்லாம் வீட்டில் சேர்த்துக்கிட்டதே பெரிய விஷயம். அப்படி இருந்த நம்ம பேரை பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக இயேசு சொல்றாரு பார்த்தீங்களா? இது எதனால வந்தது? இப்போ எடுத்துக்கோங்க, இஸ்ரவேலருடைய பெயர் அங்கே வருகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆபிரகாமுடைய மாம்ச சந்ததி அவங்க வரும்போது சொல்லலாம், நியாயம். உங்களுக்கும் எனக்கும் எப்படி?
நம்முடைய முற்பிதாக்கள் எங்கே அப்படி இருந்தாங்க? அவங்க என்ன தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாக இருந்தாங்க? எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த ஆசீர்வாதம், உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட அந்த ஆசீர்வாதம் புறஜாதியார நமக்கு வருவதற்கு ஒரே ஒரு வழிதான் இருந்தது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக. அது பரலோகத்தில் வந்து அந்த பேர் பெருமைப்படுத்தப்படுகிறது. அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை தான் நீங்கள் நானும் விரும்பணும். பேரை பெருமைப்படுத்தணும்னா இப்படி தான் பேர் பெருமைப்படணும். சும்மா உலகத்தில் 4 பேர் பாராட்டினா, 10 பேர் பாராட்டினா, ஒரு 10 லட்சம் பேர் யூடியூப்ல வந்து பார்த்துட்டான், அவ்வளோதான். இது ஒரு பேர் பெருமையே இல்லை. நாளைக்கு அந்த பெயர் மறைந்து போகும் வாய்ப்பு இருக்கு. எத்தனையோ பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் பேர் இன்னைக்கு இல்லை, எத்தனையோ பெரிய நடிகர்கள் பேர் இன்னைக்கு இல்லை, அவ்வளோதான், காணாம போச்சு. யாரும் நினைக்கிறதில்ல. ஏதாவது ஒரு காலம் வந்தால் நினைப்பாங்க, அதுக்கப்புறம் நினைக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம பேர் அப்படி இல்லை, பிதாவுக்கு முன்பாக நிற்கிது. சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்ம பேரை சொல்ல போறார். அதான் நான் யோசித்து பார்த்தேன். சாரணவரஜமா இருக்காங்களே, அந்த அம்மாவுடைய ஏன் அவங்க பாட்டு 50 வருஷமா இன்னும் நிற்கிது, இன்னைக்கும் சர்ச்சில் பாடுறாங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அந்த அம்மாவுடைய உள்ளான விருப்பம் இருக்கு பாருங்க, அதில் எதுவுமே இந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை பற்றி இருக்காது. அவங்க பாட்டில் பாருங்க, அந்த அம்மா சொல்றாங்க, நான் அதை அந்த 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 லைனை நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க. இப்போ அந்த அம்மாவுக்கு நடந்திருக்கும். அது பறந்து புறா போல் சிறகடித்து பாடி சென்றோர் நாள் இளைப்பாறுவேன், பரலோக வாசல் பரம சீயோன் பூரித்து என்னை வரவேற்குமே. அந்த அம்மாவுடைய எதிர்பார்ப்பு, அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம், பறந்து புறா மாதிரி அடிச்சுக்கிட்டு நான் அப்படி பரலோகத்துக்குள்ள என்றாவன், பரலோக வாசல் பரம சீயோன் ஹெட்-குவார்ட்டர்ஸ், பரலோகத்தோட ஹெட்-குவார்ட்டர்ஸ் தான் சீயோன், பரம சீயோன் பூரித்து என்னை. எப்படின்னா அத்தனை பேர் ஏன் சொன்னது வரவேற்பானா, சாராண்டவன் வச்சு வராங்கடா, உள்ள வராங்கடா, கர்த்தருக்காக வாழ்ந்தவங்க வராங்கடா, தன் ஜீவியம் முழுவதும் கர்த்தருக்காக கொடுத்தவங்க வராங்கடா. என்ன ஒரு அந்த அம்மாவுடைய எதிர்பார்ப்பு, வாஞ்ச. ஆனால் ஒரு நாள் நம்மளை ஒருத்தர் கூப்பிட போறாரு பாருங்க, அப்படி என்ட்ரு ஆகும்போது அப்படி பேரை சொல்லுவாராம் பிதாவுக்கு முன்பாக, சோ அண்ட் சோ, வா உள்ளே வா, உள்ள நுழ, நீ ஒரு நாள் எனக்காக பூமியில் பட்ட பாடுகள் எதுவும் மறக்கப்படவில்லை, எல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உள்ளே நுழையும் போது 1000 கோடான கோடி பரிசுத்தவான்கள் அப்படியே நின்று ஆர்ப்பரிக்கும் பொழுது அப்படி ஒரு வாக்கு உள்ளே வருவோம் பாருங்க, அதை காட்டிலும் மேலான ஆசீர்வாதம் உலகத்தில் வேற இருக்கவே முடியாது. அந்த மேன்மைக்கு தான் கர்த்தர் உங்களை என்னை அழைச்சிருக்கிறார். இன்னொரு பாட்டில் சரவண அழகாக சொல்லுவாங்க, அது எனக்கு அவங்க பாட்டை கேட்க கேட்க அந்த அம்மா, அது எனக்கு அது வந்து அவங்களுடைய இருதயத்தின் வாஞ்சை தான் நமக்கு தெரியும். அதில் ஒரு பாட்டில் சொல்லுவாங்க, வீணை நாதம் துணித்திடும் நேரம் வரவேற்பு அளிக்கப்படும். அவங்க சொல்கிறாங்க, வீணை நாதம் துணித்திடும் நேரம் வரவேற்பு அளிக்கப்படும், என்னை பேர் சொல்லி இயேசு கூப்பிடுவார், எனக்கு ஆனந்தம் பொங்கிடுமே. கொஞ்ச காலம் இயேசுக்காக ஒரு பாட்டு இருக்குது, அதில் லாஸ்ட் ஸ்டான்ஸ் இப்படி வரும், வீணை நாதம் துணித்திடும் நேரம் வரவேற்பு அளிக்கப்படும், என்னை பேர் சொல்லி இயேசு கூப்பிடுவார், சாராண்டவரஜி உள்ளவா அப்படின்னும் போது எனக்கு ஆனந்தம் பொங்கிடுமே. இந்த சந்தோஷம்தான் உண்மையிலேயே மகத்துவமான சந்தோஷம். இதுக்கு முன்னாடி எவன் நம்மளை பேர் சொல்லி கூப்பிட்டா என்ன, அவன் கூப்பிடாட்டி என்ன, அதை பற்றி நமக்கு ஒரு கவலை அவசியப்பட வேண்டியதில்லை. இந்த பூமியில் நம்ம பேர் இல்லாமல் போனாலும் கவலைப்பட வேண்டியதில்லை, மறக்கப்பட்டு போனாலும் கவலைப்பட வேண்டியதில்லை, யார் நம்மளை நினைக்காம போனாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஐயோ அவன் கூப்பிடல, சொந்தக்காரன் கூப்பிடல, கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடாம விட்டுட்டாங்க, என்னை மதிக்கல, என்னை மறக்கப்பட்டு போயிட்டேன், என்னை ஒதுக்கிட்டாங்க, எவன் வேணாலும் ஒதுக்கட்டும், என்னை பரலோகம் ஒதுக்காது. என் பெயர் பரலோகத்தில் உச்சரிக்கப்பட போகிறது. ஒரு நாள் நான் உள்ளே நுழைவேன், இயேசு பிதாவுக்கு முன்பாக என் பெயரை சொல்லுவார். அல்லேலூயா. இன்னைக்கு வெளியே தெரிஞ்ச ஊழியக்காரன் குறைவு, வெளியே தெரியாத கண்மலை வெடிப்பில் இருக்கிற ஊழியக்காரங்க தான் ஜாஸ்தி. ஆனால் இவங்க பேரெல்லாம் பரலோகத்தில் மறைக்கப்பட்டிருக்காது, வெளியரங்கமாக இருக்கும். எப்பவுமே பாருங்க, சர்ச்சில் மேலே நின்று நான் பேசுறது உங்களுக்கு என்ன தானே தெரியுது, எல்லாரும் ஜெகன் பிரதர் பேசுறாரு, அவள் தானே சொல்றீங்க. இந்த ஜெகன் பிரதர் நிற்கிறதுக்கு முன்னாடி இங்கே மைக் அரேஞ்ச் பண்ண ஒரு ஆள் நிற்கிறாரு இல்லையா, இதை அரேஞ்ச் பண்ண ஒருத்தர் நிற்கிறாங்க, நான் வந்து இங்கே பேசுறதுக்கு முன்னாடி டீ கொடுத்தவங்க ஒருத்தர் இருக்கிறாங்க, எனக்கு சாயங்காலத்தில் வந்து ஏதாவது சாப்பிட்றீங்களா, ஏன்னா மெசேஜுக்கு போக போறீங்க, உங்களுக்கு டீ கொடுக்கணும், இவ்வளவும் செஞ்சிருக்காங்க. இந்த பேர் எதுவுமே உங்க யாருக்குமே தெரியாது, கரெக்ட் தானே? உங்க யாருக்குமே தெரியாது இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சதில்ல, மேலே நிற்கிற ஆளை மட்டும் தானே தெரியும். ஆனால் என்னை விட இத்தனை பேருடைய பெயரை பரலோகம் எழுதி வச்சிருக்கோம். அவங்க வச்சிருக்க பரலோகம் எப்படி சொல்ல தெரியுமா, அவன் 1 மணி நேரம் பேசினான், ஆனால் அவனை நீ 4 மணி நேரம் பத்திரமா பார்த்துக்கிட்ட. அவன் 1 மணி நேரம் பேசுறதுக்கு நீ என்ன பண்ணிட்ட, என்ன 4 மணி நேரம் என் ஊழியக்காரனை பத்திரமா பார்த்துக்கிட்ட, நீ அவனை விசாரிச்ச, நீ அவனுக்கு கொடுத்த, எதையுமே நான் மறக்கல, எல்லாத்தையும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கேன். அப்படி நுழையும் போது மோசே எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் யோசுவாப்பா, அவன் கூட்டம் வந்தான், இவன் தான்ப்பா கொண்டு போய் சேர்த்தான், யோசுவாவின் பெயரும் நினைவு கூறப்படும். அவன் ஆசாரிப்பு கூடத்தில் எங்கேயோ இருந்தவன் தான், ஆனால் அவன் பேர் நினைவு கூறப்பட்டது. அதே தேவன் தான் இன்னைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். இப்பவும் சொல்றேன், இந்த மனுஷன் பேர் பெருமைப்படுத்தலன்னு சந்தோஷப்படாதீங்க, இல்லை கோவப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க, என்ன விட்டுட்டாங்க கூப்பிடல, நல்லது. இவர்கள் மறக்க 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 பரலோகம் நல்ல நினைத்து கொண்டே இருக்கும். 7 பேரை மனசுல வச்சிருக்கான் ஈசாய், ஒருத்தனை மறந்துட்டான். ஆனா 7 பேரை அல்ல, அந்த ஒருத்தனைத்தான் அவர் மனசுல வச்சிருந்தார். இவன் தாண்டா எனக்கு ஏற்றவனை கண்டேன், அந்த ஒருத்தர் தான் நீங்களும் நான். நம்ம பேர் இந்த பூமியில் எவன் உயர்த்துறான், எவன் திட்டுறான், எவன் அதை பற்றி கவலையாக விட்டுட்டு போயிருங்க. சில நேரத்தில் நம்மளை உயர்த்தும் போது நமக்குள்ள ஒரு பெருமை வரும், அதுதான் வீழ்ச்சிக்கு இன்னொரு காரணம். வெள்ளிக்கு குகையும்
பொண்ணுக்கு புடமும் மனுஷனுக்கு புகழ்ச்சியுமே சோதனை. நமக்கு அது அடுத்து பேரை சொல்லாட்டியும் நமக்கு ஒரு டிப்ரெஷனுங்கிறதான பிரச்சனை வருது. பேரை ரொம்ப சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது புகழ்ச்சி வீழ்ச்சி காரணமாக மாறிடுது. இந்த பூமியில் அவன் உயர்த்தினாலும் சரி உயர்த்தாமல் போனாலும் சரி, ஒரு நாள் வரும் நான் புறப்பட்டு பரலோகத்துக்குள்ளே நுழைவேன், ஜெயம் பெற்றவனாய் நுழைவேன். அங்கே அத்தனை கோடான கோடி தூதர்களுக்கு முன்பாக, சர்வ வல்லமை உள்ள பிதாவுக்கு முன்பாக இயேசு என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவார். இவன் தான்ப்பா இத்தனை வருஷம் அன்னைக்கு ஊழியத்தை செஞ்சவன், உண்மையும் உத்தமமாக செஞ்சான்னு ஒரு வார்த்தை சொல்வார் பாருங்க. அது போதும் நமக்கு. அதுதான் பேரை பெருமைப்படுத்துதல். அல்லேலூயா. முதலாவது ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் புறஜாதியாருக்கு எப்படி வருதுன்னா, வெளிப்படுத்தல் 3:5 தான் வருது. பல இடத்துல புறஜாதியார் நம்மளுடைய பேரே இல்லை பைபிளில். திரளான கூட்டமாகிய ஜனங்கள் மொத்தமாக கொடுத்துருப்பாரு. ஆனால் சபைக்கு சொல்லும்போது தெளிவாக சொல்றாரு, பிதாவுக்கு முன்பாக. ரெண்டாவது ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட ரெண்டாவது ஆசீர்வாதம் என்ன? வாசிங்கள் ஆதியாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 18-19 வாசிங்க. அந்த வசனம் தெளிவாக சொல்லுது, அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக இருந்த சாலமீன் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து. ரெண்டாவது ஆசீர்வாதம் என்ன? முதல்ல சொன்னாரு, உன் பேரை நான் என்ன செய்வேன்? பெருமைப்படுத்துவேன். இப்போ ஒரு பொருளை கொண்டு கையில் கொடுக்குறாரு. இப்போ ஒரு பொருளை கொண்டு கையில் கொடுத்துட்டு சொல்றாரு, ஆசீர்வாதமா இருப்பப்பா, இந்தா வச்சுக்கோ. இல்லை எலியாவை எடுத்துக்கோங்க. எலிசாவை பரமேறி போகிறதுக்கு முன்னாடி ஆசீர்வதிச்சுட்டு போனார். தாவீது சாலமோனை ஆசீர்வதிச்சுட்டு போனார். யாக்கோபு யோசேப்பை ஆசீர்வதிச்சுட்டு போனார். அந்த மாதிரி தாங்கள் போக்குறதுக்கு முன்பாக ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை சொல்லுவாங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஈசாக்கு யாக்கோபுக்கு சொன்ன மாதிரி ஆசீர்வதிப்பாங்க. இது ஒரு வகையான ஆசீர்வாதம், இதில் மாற்று கருத்து இல்லை. இன்னொரு வகையான ஆசீர்வாதம் இருக்கு. அது என்ன தெரியுமா? அவங்களால பேச முடியாது, சில காரியங்கள் சொல்ல முடியாது. அடுத்து என்ன பண்ணுவாங்க, நம்மகிட்ட எடுத்து ஒரு பொருளை கொடுப்பாங்க, இல்லை ஒரு டாக்குமெண்ட்டை கொடுப்பாங்க, இல்லை நம்மகிட்ட சொல்லுவாங்க, எப்பா இந்த மாதிரி ஒரு பீரோவில் ஒரு இடத்துல இப்படி ஒரு பொக்கிஷம் வச்சிருக்கேன், புதையல் வச்சிருக்கேன், இதை எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லி அவங்க ஆசீர்வாதன்ற வார்த்தையை சொல்லாவிட்டாலும் ஆசீர்வாதமான ஒரு காரியத்தை கொடுத்து விட்டு போவார்கள். இது எங்கள் அப்பா எனக்கு கொடுத்தது, அதனால தான் நான் முன்னேறி இந்த அளவுக்கு வந்தேன். ஒரு காரியம் இருக்குல்ல, கொடுக்கறதுன்னு இருக்கு. ரெண்டாவது இதுதான் இப்போ ரெண்டாவது ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு வருது. வசனம் சொல்லுது, உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த மெல்கிசேதேக்கு அப்பத்தையும் ரசத்தையும் கொண்டு வந்து ஆபிரகாமை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டாவதாக. இந்த வச்சுக்கோப்பா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இப்போ ஆசீர்வாதங்கிற வார்த்தை இருக்கு, ஆனா அந்த இடத்துல பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொன்னாரு. இங்க ஒன்றும் சொல்ல, இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சொல்றாரு. என்னது? அப்பமும் ரசமும். இதுல என்னங்க ஆசீர்வாதம் இருக்கு? அப்பமும் ரசமும் கொடுத்தாரு. என்ன பண்ணிருப்பாரு? அப்பத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு ரசத்தை குடிச்சிருப்பாரு. அந்த ஒரு 10 செகண்ட்ல எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான், அவ்வளவுதான். இது ஆசீர்வாதமா அப்படின்னா அதல்ல. இப்போ நீங்க இந்த வசனத்துக்கு வந்துடணும். இப்போ இந்த ஆசீர்வாதம் அடுத்து ஈசாக்குக்கு போச்சா? அப்பமும் ரசமும் ஈசாக்குக்கு போச்சா? போகல. அப்பமும் ரசமும் யாக்கோபுக்கு போச்சா? போகல. அப்பமும் ரசமும் யோசேப்புக்கு போச்சா? இல்ல. அதுக்கப்புறம் அந்த சந்ததி யாருக்குமே என்ன செய்யல, அப்பமும் ரசமும் போச்சுன்னு தெரியாது. ஆனா நியாயப்பிரமாணத்தில் அவருடைய மறைபொருள் இருக்கு. ஆனா பிரமாணம் மாறி இவங்க எல்லாரும் நியாயப்பிரமாணத்துக்குள்ள வந்துட்டாங்க, விருத்த சேதனத்துக்குள்ள வந்துட்டாங்க. இந்த அப்பமும் ரசமும் அடுத்து, இப்போ நீங்க அந்த வசனத்தை மறந்துடக்கூடாது. கலாத்தியர ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக புறஜாதிக்கு வரும்படி இந்த அப்பமும் ரசமும் என்கிற ஆசீர்வாதம், அதனால் வரக்கூடிய ஆசீர்வாதம். அவன் அப்பரசத்தை அப்பே வாயிலப்பட்டான். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஆசீர்வாதம் இயேசுவின் வழியாக புறஜாதியார் நமக்கு வரும்படி. இப்போ என்ன ஆசீர்வாதம்? அப்பமும் ரசமும், கம்யூனியன். இது ஒரு உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை வாக்குத்தத்தங்கள் எல்லாம் யாருக்குரியதுன்னு வசனம் சொல்லுது? மூத்த சகோதரராகிய இஸ்ரவேலுக்குரியதே. வாசிங்க ரோமர் 9:4-5. அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர ஸ்வீகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவாராதனையும் வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையவைகளே. எந்த உடன்படிக்கை? இந்த புறஜாதியாருக்கு வரத்துக்கு முன்னாடி இது எல்லாம் யாருக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு பவுல் எழுதுறாரு. அதுல ஒண்ணு என்னது? உடன்படிக்கையும். எந்த உடன்படிக்கை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாமு கிட்ட அப்பமும் ரசமும் கொண்டு வந்து கொடுத்த உடன்படிக்கை. அது யாருக்குரியது? இஸ்ரவேலுக்குரியது. ஆனால் அது இயேசுவின் வழியாக புறஜாதியார் நம்ம கைக்கு வந்துடுச்சு. அவங்க கைக்கு போகல. அது போகாம அந்த உடன்படிக்கை நம்ம கைக்கு வந்துருச்சு. இந்த உடன்படிக்கையில் என்ன ஆசீர்வாதம் இருக்கு? இதுக்கு முன் இதுல என்ன ஆசீர்வாதம் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, எபிரேயர் 10:19-20 வாசி. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால். உங்க கையில் இருக்கிற அப்பம் என்னது? ஆதாமிலிருந்து இருந்து ஆபிரகாம் வரைக்கும் பரலோகத்துக்கு போறதுக்கு வழி இல்லை. உள்ள என்ட்ராக முடியாது. டோர் க்ளோஸ். எந்த டோர் க்ளோஸ்? ஏதேனிலே தோட்டத்தை விட்டு வெளியே அமிச்சிட்டு வாசல்ல காவல்காரனை போட்டார் ஆண்டவர். யாரும் உள்ள போக கூடாது சொல்லிட்டாரு, சீல் பண்ணிட்டாரு. அந்த தோட்டத்துக்குள்ள போகிறதுக்கான வழி புதிதும் ஜீவனமான மார்க்கம். ஏன்னா அது உள்ளதான் ஜீவ விருட்சம் இருக்கு. அதை சாப்பிட்டா தான் நித்திய ஜீவன் கிடைக்கும். அதுக்கு போறதுக்கான வழிக்கான டோக்கன் கையில கிடைச்சிருச்சு. அந்த டோக்கன் யார்கிட்ட வந்து சேர்ந்துருச்சு? ஆபிரகாம் கிட்ட வந்து சேர்ந்துருச்சு. இப்போ இந்த டோக்கன், இந்த அப்பம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் புறஜாதியராக நமக்கு கிடைத்திருக்கிறது. என்ன ஆசீர்வாதம் பாருங்களேன். இப்போ என்ன ஒரு பெரிய கொடுமைன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆசீர்வாதம் இஸ்ரவேலுக்கு கிடைக்கலையாமா. அவங்க கிட்ட தான் வந்திருக்கணும்.
ஆபிரகாமுக்கு அப்புறம் இஸ்ரவேலுக்கு போயிருக்கணும், யாக்கோபுக்கு போயிருக்கணும், ஈசாக்கு யாக்கோபு கிட்ட போயிருக்கணும், போகலையாமா. அது புறஜாதியார் நமக்கு வந்துருச்சாமா. எபிரேயர் 11:39 வாசிங்க பார்ப்போம். இவர்கள் எல்லாரும் யார்? இந்த இவர்கள் எல்லாரும்னா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றிருந்தும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நோ சான்ஸ். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் நீதிமான் பரிசுத்தவான்கள், கர்த்தருக்கு உண்மையாக இருந்தவர்கள், சாட்சி பெற்றவர்கள், கர்த்தரே வந்து சாட்சி கொடுத்தவர், கர்த்தரே வந்து பேசினார். அப்பேற்பட்ட பரிசுத்தவான்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது கிடைக்காமல் போயிடுச்சு. ஆபிரகாமுக்கு அந்த சான்ஸை கொடுத்தாரு, ஆனா அது அவங்களுக்கு போகல. ஆனால் அந்த ஆசீர்வாதம் அவர்கள் இழந்தது இயேசு கிறிஸ்துவின் வழியாக உங்களுக்கும் எனக்கும் கிடைத்து விட்டது. இப்போ நீங்க எடுக்கிற கம்யூனியனுடைய பிளஸ் பாயிண்ட் என்ன? இது பரலோகத்துக்கான என்ட்ரன்ஸ். கம்யூனியனுடைய ஆசீர்வாதம் என்ன? பரலோகத்துக்கு போவதற்கு எல்லளவும் எலிஜிபிலிட்டி இல்லாத நான், அதே நேரத்தில் எலிஜிபிள் ஆனவர்களும் பிரவேசிக்க முடியாத அந்த பரலோகத்துக்குள் எனக்கு பிரவேசிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. கர்த்தர் அதற்கான தன் சரீரத்தை கிழித்து என் கையில கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! இதுதான் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். இதை விட மேன்மை என்ன? இந்த பூமியில நீங்க என்ன வேணாலும் வச்சுக்கோங்க, பூமியே உங்கள்தாவே இருக்கட்டுமே. இந்த பூமியை விட்டு ஒரு இன்ச் அது மேல வருமான்னு சொல்லுங்க, வருமான்னு சொல்லுங்க. இந்த பூமியிலிருந்து ஒரு இன்ச் கூட மேல வர, இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தெரியாத சத்தியமே கிடையாது. நீங்க எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் சரி, இல்ல கிறிஸ்துக்குள்ள மரித்தாலும் சரி, நீங்கள் எதையும் எடுத்துட்டு போக போறதில்ல, எதையும் கொடுத்து அனுப்ப போறதும் இல்ல. இந்த எகிப்து மம்மீஸ ராஜா செத்தவன என்ன பண்ணிடுவானா, பெருசா செஞ்சு ராஜா வச்சு உள்ள ராஜாவுக்கு தேவையான ஒரு வருஷம் சாப்பாடை வச்சு ராஜாவுக்கு தேவையான தங்க நகைகள் எல்லாம் வச்சுட்டு புதைக்கும் போது சேர்த்து போச்சுருவானாமா ராஜாவோட. ஏன்னா ஒருவேளை ராஜா வேற உலகத்துக்கு போறாரு, அங்க செலவு பண்றதுக்கு யூஸ் ஆகும்னு. இப்ப தோண்டி எடுத்து 4000 வருஷம் கழிச்சா ராஜா எலும்பு கூட ஆயிட்டாரு, தங்கம் அப்படியே இருக்கு. சோ ராஜா யூஸ் பண்ணல அந்த உலகத்துல அர்த்தம். ராஜா போன உலகத்துல என்ன யூஸ் ஆகல? தங்கம் யூஸ் ஆகல. ஏன்னா ராஜாவோட சேர்த்து அதையும் வச்சாங்க. ராஜா க்ளோஸ் ஆயிட்டார், எலும்பு தோலுமா மாறி ராஜா வந்து டிகேட் ஆயிட்டாரு. ஆனால் தங்கம் இன்னும் என்ன இருக்கு? அப்படி அதோட இன்னொரு அர்த்தம் என்னன்னா, இது எதுவும் இந்த பூமியை விட்டு மேல போகவே இல்லை, எதுவும் போகாது. இது நல்லா தெரியும். இது எதுவும் கூட வரப்போறதுல நமக்கு நல்லா தெரியும். வருக வந்தாலும் வராது, கூட வராது, அதே நேரத்தில் மரிச்சாலும் வராது. இந்த பூமியை விட்டு ஒரு இன்ச் மேல எதுவும் வரப்போறதில்லை, கன்ஃபார்மா தெரியும். ஆனால் ஒன்னே ஒன்று உங்களை பரலோகத்துக்கு கன்ஃபார்மா கூட்டிட்டு போக போகுது. ஒரு விஷயம் இங்க தெரியுது, நீங்க வச்சிருக்க எதுவும் வராது. அப்ப பரலோகத்துக்குள்ள என்டர் ஆகும் போது உங்களை என்டர் பண்றதுக்கு பூமியில கொடுக்கப்பட்ட ஒரு பொருள் உங்கள் கையில் இருக்கிறது. அது அப்பம் கையில் இருக்கு. இதை கையில வச்சிருக்கிற உங்களுக்கு மட்டும்தான் ஹெவனுக்கான டோர் ஓபன் ஆகும். இது வந்து ஒரு பாஸ்வேர்டு மாதிரி, இது வந்து ஒரு கீ மாதிரி, இது ஒரு தம்பு இம்ப்ரெஷன் மாதிரி. போய் வச்ச உடனே ஓபன் ஆகும் ஹெவன். அந்த சரீரம் என்கிற திரைச்சீலையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணினபடினால், the new way, eternal way, அது உள்ள நுழையறதுக்கு கையில அப்பம் இருக்கு. இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் எத்தனை பேர் அசட்டை பண்ணுகிறீர்கள் என்பதுதான் கேள்வி. அழிந்து போகிற ஆசீர்வாதத்துக்கு இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ், பரலோகத்துக்குள்ள நுழையிற ஆசீர்வாதம், இந்த கம்யூனியன் நீங்க எப்படி பார்க்கப்படுது? உங்க கையில பிரெட் எப்படி பார்க்கப்படுது? இதை நீங்க மாம்சமா அது மாறாது, ஆனால் இது ஒரு அடையாளம். இந்த பிரெட் இது ஒரு அடையாளம். இந்த அடையாளம் எப்படி உங்களால் என்னாலையும் பார்க்கப்படுது? சடங்காச்சாரமாக. யோசிச்சு பாருங்க, உங்க கையில எவ்வளவு ரூபாயோட செல்போன் இருக்கு, அதுல ஒரு பின் நம்பர் இருக்குல்ல, அதுதான் அந்த மொத்த செல்போனுக்குமான வேல்யூபிள். அந்த போனுக்குள்ள நுழைகிற பின் நம்பருக்கே நம்ம இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோமே, பரலோகத்தில் நுழைகிற பின் நம்பர் தான் உங்கள் கையிலும் என் கையிலும் இருக்கக்கூடியதான கம்யூனியன். இந்த அப்பம் இது உள்ளே நுழைய வைக்குது. இது ஆபிரகாம் வழியாக நமக்கு, இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு கிடைக்கப்பட்டது. எத்தனை பேர் அதை உண்மையா எடுக்கிறோம்? அதான் வசனம் சொல்லுது, அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணினவன் அவன் கர்த்தருடைய சரீரத்தை குறித்து இன்னதென்று நிதானித்து அறியாதபடியினாலே. ஏன் தெரியுமா? இந்த அப்பம் என்பது சபையினுடையதான சடங்காச்சாரம் அல்ல, கிறிஸ்தவத்தினுடைய சடங்காச்சாரம் அல்ல, இது ஏதோ நம்ம ரொட்டீனா செய்யக்கூடிய ஒரு ரிச்சுவல் அல்ல. இது முழுக்க முழுக்க ஹெவனை, எனக்கு சாவியை புதுப்பிச்சு கொடுக்குது. இந்த ஹெவனுடைய எனக்கு நுழையறதுக்கான சாவியை புதுப்பிக்குது. கையில வாங்கும் போது இது பரலோகத்துக்கான என் வழி, வேற எதுவுமே கிடையாது, இது எனக்கு கிடைக்காது, வாய்ப்பு இல்லை, எந்த விதத்தில் என் கைக்கு இதுக்கு வரத்துக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா இது ஆபிரகாம் வழியாக இஸ்ரவேலுக்கு தான் போயிருக்கணும், ஆனால் கிறிஸ்து இயேசுவின் வழியாக என் கைக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. அல்லேலூயா. இதை கொடுக்கும் போது தான் மெல்கிசேதேக்கு சொல்றாரு, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இதை நீங்க வாங்கும் போது பரலோகம் உங்களை பார்த்து சொல்லும், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஏன்? நீ பரலோகத்தினுடைய ஆசீர்வாதத்தை கையில வச்சிருக்கிற. ஆபிரகாம் சொல்றாரு, சோதோம் ராஜாவை பார்த்து சொல்றாரு, உன் பாதரட்சியின் வார் கூட எனக்கு தேவையில்லை. காரணம், ஆபிரகாம் உன்னால் ஆசீர்வதிக்கப்பட்டானுங்கிற வார்த்தை என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. நான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றவன். அப்போ உலகத்தின் ஆசீர்வாதம் வேணான்னு சொல்லல, ஆனால் அதோட அர்த்தம் என்ன? இந்த பூமியில் இருக்கிற எவனும் உங்களை என்னை ஆசீர்வதிக்க முடியாது. ஏன்னா நம்ம வானத்தின் ஆசீர்வாதத்தை கையில வச்சிருக்கிறவங்க. எவ்வளோ பெரிய மேன்மை கையில் இருக்குது. நம்ம இதை எவ்வளோ அசால்ட்டாக எடுக்கிறோம், எவ்வளோ அசால்ட்டாக கொடுக்குறோம். கொடுக்குறவன் ஒருத்தன் அசால்ட்டாக கொடுக்குறாங்க, எடுக்கிறவங்க கொஞ்சம் பேர் அசால்ட்டாக எடுக்கிறாங்க. அதான் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது.
கம்யூனியன் வாங்குறவன் அப்போஸ்தலனா இருக்கணும். அப்போஸ்தலனா அந்த டெடிகேஷனோட இருக்கணும். ஏன்னா இயேசு அப்பத்தை பிட்டு 5000 பேருக்கு கொடுக்கும்போது கம்யூனியன் சொல்லல, அதை இதை வாங்கி பசிக்கு சாப்பிட சொன்னார். ஆனால் இதை வாங்கி புசிங்கன்னு சொல்லும் போது 12 பேர்ட்டு அதை கம்யூனியன் ஆக்கிட்டார். அப்போ எதை புடுறோங்கிறது இல்லை, யாருக்கிட்ட எப்போ புடுறோங்கிறது ரொம்ப முக்கியம். 5000 பேருக்கு விட்டால் அது பசிக்கிறதுக்கு, 12 பேருக்கு விட்டால் அது உடன்படிக்கை. உங்கள் கையிலும் என் கையிலும் கொடுக்குறது அடையாளம் அல்ல, உங்கள் கையில் என் கையிலும் கொடுக்குறது பரலோகத்தினுடைய வாசல், சாவி, வழி. அதை வாங்கும் போது அப்படி ஒரு உண்மைத்தன்மை இருக்கணும். இது பரலோகத்துக்கு ஜீவனுக்கான வழி கொடுத்துரும். தப்பாக சாப்பிட்டீங்களா, அதே 1 கொரிந்தியர் 11 சொல்லுது, அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணினவர்களில் உங்களில் சிலர் வியாதியஸ்தர்களாகவும் ஒரு சிலர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். இதை தப்பா எடுத்த செத்தேன்னு அர்த்தம். தப்பா எடுத்த செத்தோம், க்ளோஸ், முடிச்சு. ஏன்னா இது ஹெவனுக்கான ரூட். தப்பா எடுத்தோம், அந்த டோரை க்ளோஸ் பண்றது இதுதான். இன்னைக்கு அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். நம்ம கையில பூமியில கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்திலேயே பெரிய ஆசீர்வாதம் எதுன்னு கேட்டீங்கன்னா, பரலோகத்துக்குள்ள நுழையிறதான அப்பமும் அதில் நுழையிறதுக்கான தைரியமான ரத்தமும். அதே 10ஆம் அதிகாரம் எபிரேயர் நிருபம் 19வது வசனம் வாசி. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே தைரியம் உண்டாகுது. இது இந்த பக்கம் என்ன கொடுக்குறாரு? தைரியம். ஹெவன்குள்ள போகிறோம். இது பரலோகத்துக்கான வாசல். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டை திறந்துட்டு உள்ளே போகிறதுக்கு 2 நிமிஷம் யோசிப்போம். இருட்டாக இருக்கும்ல, பயங்கர இருட்டாக இருக்கும்ல, ஒரு பயம் இருக்கும்ல. லைட்டு போட்டால் தானே உள்ளே போவோம். லைட் போட்டோம் நமக்கு என்ன வந்துடுது? ஒரு தைரியம் வருது இல்லை? அதே மாதிரி பரலோகம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பரிசுத்தம், ஓவர் லைட்டு, பிரைட்டாக இருக்கு. இப்போ உள்ள நுழையத்துக்கு நமக்கு என்ன வருது? பயம் வருது. இப்போ அந்த பயம் இருக்கக்கூடாதுன்னு தான் ரத்தம் கையில் இருக்குதாமா. உள்ள தைரியமாக போ, உனக்கு இது ஆசீர்வாதம் கையில் இருக்கு, நீ பரலோகத்தின் பிரஜையாய் மாறிவிட்டாய். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறாரு. இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இந்த பூமியில் இருக்கிற எந்த ஆசீர்வாதத்தையும் கொண்டாலும் அது நிரந்தரமாக நிற்காது. இதை தெரிஞ்சதுனால தான் ஆபிரகாம் சொல்றாரு, நீ என்னை ஐஸ்வர்யனாக்கின என்று சொல்லாதபடிக்கு உன் பாதரட்சியின் வாரை கூட நான் தொட மாட்டேன். ஏன்? நீ வச்சிருக்கிற எல்லாத்த விட மேன்மையான ஆசீர்வாதம் என் கையில் இருக்குடா, நான் வச்சிருக்கேன். இதுதான் பரலோகத்துக்கே என்னை கூட்டிகிட்டு போயிடும். நீ வச்சிருக்கிற ஆசீர்வாதம் ஒருவேளை உன்னை நரகத்துக்கு கூட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம பணம் தப்பாக ஹேண்டில் பண்ணாட்டி நம்ம நரகத்துக்கு கூட்டு போயிடும். நம்ம வச்சிருக்கிற பொருள் தப்பாக ஹேண்டில் பண்ணோம்னா நம்ம நரகத்துக்கு கூட்டு போயிடும். ஆனால் இந்த கம்யூனியன் நம்மளை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகுது. அல்லேலூயா. கடைசியாய் ஆபிரகாமிற்கு கர்த்தர் சொன்ன ஆசீர்வாதம் எப்படி நமக்கு வந்திருக்கு? வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசி. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருகப் பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும். 3வது ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னது. ஒரு தடவைக்கு 2 தடவை ஆசீர்வதித்து எதை சொல்றாருன்னா, உன் சந்ததியார் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். இந்த சந்ததியாரை குறித்து ஆசீர்வாதத்துக்கான இன்னொரு அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதையும் வாசித்துருங்க. ஆதியாகமம் 15:5 வாசிங்க. அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். நல்ல கவனிங்க, இந்த சந்ததி எது? ஆபிரகாமுக்கு 2 சந்ததி இருக்கு. ஒன்று இஸ்மவேல், இன்னொன்று ஈசாக்கு, இன்னொன்று கேத்தூரால் சந்ததி. இப்படி நிறைய சந்ததி இருக்கு. எந்த சந்ததி, எதை பற்றி இந்த ஆசீர்வாதம் வருது, யாருக்கு வருது அப்படின்னு கேட்டால், அது எந்த சந்ததிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. என்ன வாய்ப்பு இருக்குன்னா, அந்த சந்ததியை எண்ண முடியாது. அந்த சந்ததி என்ன செய்ய முடியாது? எண்ண முடியாது. அதுதான் அடையாளம். ஆபிரகாமுக்கு நிறைய சந்ததிகள் இருக்குது. ஆகார் வழியாக இஸ்மவேல், கேத்தூரால் வழியாக ஒரு சந்ததி, சாராள் வழியாக ஈசாக்கு, அநேக மறுமனையாட்டிகள்னு இருக்குது. நிறைய ஆயிடுச்சு. இவ்வளோ சந்ததி இருக்குது. இவ்வளோ சந்ததியில் எந்த சந்ததியை கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னா, அந்த சந்ததியை இதுதான் கர்த்தர் சொன்னாருன்னா, அந்த சந்ததிக்கான குவாலிட்டி என்னன்னா, அதை எண்ண முடியாது. அதை என்ன முடியாது? எண்ணி முடியாததாக இருக்கும் அவருடைய சந்ததி. அப்போ இது யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு? இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த சந்ததியை வந்து இவர் எண்ணினார். யார் எண்ணினது? தாவீது எண்ணினார். நாளாகமத்தின் புஸ்தகத்தில் சாத்தான் ஏவினான்னு இருக்கும், அந்த வசனம் இருக்கும். அந்த சந்ததியை எண்ணும்படிக்கு சாத்தான் என்ன செஞ்சானா, தாவீதை ஏவினான் அப்படின்னு இருக்கும். இப்போ தாவீது எண்ணிட்டாரு. ஆனால் என்ன நேரத்தில் யோவாபு தான் கோத்திரத்தை விட்டுட்டு எண்ணிட்டாரு. இப்போ அந்த கோத்திரம் என்ன நமக்கு தெரியாது, எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியாது. அந்த அக்கௌண்ட் வந்து அங்கே தப்பாக போச்சு. ஓகேவா? நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அது இஸ்ரவேலை பற்றி சொல்லப்பட்டதான தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மை என்று நாம் வைத்துக் கொள்ளலாமே. இப்போ உலகத்தில் இருக்கிற இந்த மக்கள் தொகை எல்லாமே ஆபிரகாமுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் ஆண்டவர் சொல்லிட்டார். ஆனால் இன்னைக்கு உலக மக்கள் தொகை எவ்வளோ இருக்குது? ஒரு 900 ஒரு கணக்கு இருக்குது, 800 கோடி அப்படின்னு. இவங்களும் என்னதான் ட்ரை பண்ணுறாங்க. தாவீது மாதிரி தான் இந்த குரூப்பும். 2000 வருஷமா ஒரு குரூப் தாவீது கிட்ட இருந்து கத்துக்குச்சு. இவங்களும் எப்படியாவது எண்ணணும் சொல்லிட்டு என்ன செய்றாங்க? ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. ஆனால் இவங்க எண்ணறதுக்கு எப்போ ஆரம்பிக்கிறாங்களோ, மக்கள் தொகை கணக்கெடுப்பு நான் சொல்கிறேன், ஆரம்பிக்கிறாங்களோ அந்த நிமிஷமே அது தப்பாக போயிடும். என்ன ஆரம்பிச்சாங்கல்ல, அந்த செகண்டே அது என்னவாயிடும்? தப்பாவாயிடும். இந்த தெருவில் எடுத்துட்டு போகும்போதே அடுத்த தெருவில் ஒன்று பிறந்துடும்.
அந்த தெருவில் பிறக்கிறதுக்கு முன்னாடி போன தெருவில் ஒன்று போயிடும். இப்போ இவங்க அந்த ஏரியாவை முடிக்கிறதுக்குள்ளேயே ஒன்று கல்லறை நோக்கி போயிட்டு இருக்கோம், ஒன்று ஹாஸ்பிட்டல்லேருந்து குழந்தையோட வந்துட்டு இருக்கோம். இந்த அக்கௌண்ட் எடுத்தாங்கல்ல, அவங்களுக்கு அங்கேயே தெரிஞ்சு போச்சு, கதை முடிஞ்சிருச்சு. அதனால தான் எப்போவுமே மக்கள் தொகை எடுக்கும்போது என்ன போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1/1/2024 படி அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்னைக்கு இல்லை, நாங்கள் எடுக்கிற அன்னைக்கு இவ்வளோ மக்கள் தொகை இருந்துச்சு, அதுவும் பொய். 24 மணி நேரத்துக்குள்ளே எல்லா கதையே மாறிடுச்சு. ஸோ இன்னைக்கும் மக்கள் தொகையை நீங்கள் கரெக்டாக என்ன செய்ய முடியாது, 100% இவ்வளோ தான் இருக்குன்னு சொல்லவே முடியாது. இவங்க மக்கள் தொகை எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே இந்தோனேஷியாவில் சுனாமி வந்து கொஞ்சம் பேர் கூட்டு போயிடுச்சு. இந்த மக்கள் தொகை எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே பூகம்பம் வந்து கொஞ்சம் பேர் தூக்கிட்டு போயிடுச்சு. சொல்கிறாங்க ஏறக்குறைய இப்படி இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாமே ஒழிய, இது வரைக்கும் இந்த பூமியினுடைய மக்கள் இவ்வளோ பேர் தான் இந்த செகண்டில் இருக்கிறாங்கன்னு உங்களால் என்னால் என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. ஸோ ஒருவேளை இந்த ஆசீர்வாதம் அதை குறித்து சொல்லப்படுதோ, உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போலவும், யாக்கோபு கிட்ட சொல்வார் பூமியின் தூளை போலவும், அப்படிதானே சொல்றார் யாக்கோபு சொல்லும் போது உன் சந்ததி பூமியின் தூளை போலவும் இருக்கும். இவங்ககிட்ட ஓசியா 1:10 சொல்லும் போது கடற்கரை மணலை போலவும். ஸோ இதெல்லாம் என்ன முடியாதுன்றதுக்கான ஒரு அடையாளம். இதைத்தான் சொல்றாரா ஆண்டவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆனால் வசனம் தெளிவாக சொல்லுது, அந்த ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவின் வழியாக புறஜாதியாராக நமக்கு வரும்படிக்கு. அப்போ எதை பற்றி இது பைபிள் சொல்லுது அப்படின்னா, இது இஸ்ரவேல் இல்லைங்கிறதுக்கு நான் ப்ரூஃப் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இது இஸ்ரவேல் கிடையாதுங்கிறதுக்கு ப்ரூஃப் சொல்லிடுறேன். கவனிங்க, அந்த வசனம் என்ன சொல்லுது, 7:1-8 எவ்வளோ இஸ்ரவேலர்கள் 1000 வருஷ அரசாட்சிக்குள் நுழைகிறார்கள்னு இருக்கு. அதாவது 1000 வருஷ அரசாட்சிக்கு பாதுகாக்கப்பட்ட இஸ்ரவேலர்கள் எத்தனை பேர், அதுக்கப்புறம் ஒருத்தன் கூட எக்ஸ்ட்ரா கிடையாது. வசனம் தெளிவாக சொல்லுது, யூதா கோத்திரத்தில் ஆரம்பிச்சு 12,000 ஆரம்பிச்சு 1,44,000 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு அப்படி தானே இருக்குது. அப்போ இந்த 1,44,000 இஸ்ரவேல் கோத்திரங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. கடைசியாக அதில் எத்தனை இருக்குது, செபுலோன் கோத்திரத்தில் போடப்பட்டவர்கள் 12,000, பென்னியமின் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000, மொத்தம் 12 கோத்திரம். 12 கோத்திரத்தில் 12,000 1,44,000 பேர். கணக்குப்படி இப்போ நமக்கு கணக்கு வந்துருச்சு, இஸ்ரவேல் எவ்வளோ தான் இருக்கு. 1000 வருஷ அரசாட்சியில் நுழையறதுக்கு முன்னாடி உபத்திரவ காலத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, 1,44,000 பேர் இருக்கிறாங்கன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்படின்னா என்ன கூடுமானால் என்ன உன் சந்ததி இப்படி இருக்கும் அப்படின்னு கர்த்தர் சொன்னது இஸ்ரவேல இல்ல. ஒரு இடத்துல இஸ்ரவேல எண்ணியாச்சு, என்ன முடியாத இடத்துல என்ன பண்ணியாச்சு, தாவீது காலத்தில் முடியல, யோவாபு ஏதோ பண்ணிட்டாரு, ஆனா இங்க எண்ணியாச்சு, இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு வேலை. அப்ப கர்த்தர் சொன்னது யார அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 7:9 வசனவாசி நல்ல கவனிங்க. சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரது வந்ததும் ஒருவரும் எண்ணக்கூடாததுமாகிய திரளான கூட்டமாகிய ஜனங்கள் எங்க நிற்கிறாங்க, சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும். இந்த சிங்காசனத்துக்கு முன்னாடி போய் நிற்கிற ஒரே அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குன்னா, புறஜாதியாருக்கு தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா அவர் நமக்காக தன் சரீரம் என்கிற திரைச்சீலையின் வழியாக மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து பிதாவின் வலது பாரசத்தில் உட்கார்ந்தார் அப்படின்னு இருக்கு. நம்மையும் பிரவேசிப்பதற்கு அழைத்திருக்கிறார். பவுல் எழுதும் போது சொல்றாரு, அவருடைய ரத்தத்தினாலே கிருபாசனத்தை கிட்டி சிறக்கணும். அப்ப நம்ம தான் அந்த கிருபாசனத்துக்கிட்ட கிட்ட போறோம். ஒரு கூட்டம் நிக்குது, வெளியே நிக்குது, பரிசுத்த ஸ்தலத்தில் நிக்குது, பலிபீடத்துக்கிட்ட நிக்குது. இந்த கூட்டத்தெல்லாம் எண்ணியாச்சு. ஆண்டவர் சொல்லிட்டார் என்னன்னு சொல்லிட்டாரு, எண்ணு. ஆனா எண்ண முடியாத ஒரு கூட்டம் இருக்கு. அது எங்க நிக்குது, மகா பரிசுத்த ஸ்தலத்துல பரலோகத்துக்குள்ள சிங்காசனத்துக்கு பக்கத்துல நிக்குது. அந்த கூட்டம் சகல கோத்திரத்திலிருந்தும் சகல ஜாதிகளிலிருந்தும் சகல பாஷைக்காரர்களும் மீட்கப்பட்டதுமாகிய உங்களையும் என்னையும் குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் தான் புறஜாதியார் என்று அழைக்கப்பட்டவர்கள். ஆபிரகாமுக்குரிய அந்த எண்ணி முடியாத ஆசீர்வாதம் சொன்னது கிறிஸ்து இயேசுவின் வழியாக. ஏன்னா அவர் வழியாக தான் திரைச்சீலை திறந்தது. அந்த அப்பமும் ரசமும் நம்ம கையில் இருக்கு, நாம தான் உள்ளே பிரவேசிக்கிறோம். இந்த கூட்டம் தான் எண்ணி முடியாத கூட்டம். அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் இஸ்ரவேலுக்கே இல்ல, அவன் தான் எண்ணிக்கிற ஆசீர்வாதம். நீங்க இப்ப இந்த ஆசீர்வாதத்தை விரும்பவே இல்ல, இந்த ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கவே இல்ல. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றதுல என்ன, இவ்வளவு செய்தி கேட்கறீங்கல்ல, இவ்வளவு தெளிவா வசனத்துல இருக்கு. ஆண்டவர் நமக்கு பேசுறாரு, எது ஆசீர்வாதம் தெளிவா சொல்லிட்டாரு. இவ்வளவு கேட்கறீங்களா, திரும்பி போகும்போது நீங்க எப்படி போவீங்க? ஒரு 10% பேர் விட்டுருங்க, மிச்சம் 90% எப்படி போகும்? இவ்வளவும் மண்டையில ஏறியே இருக்காது. எல்லாம் இருக்கட்டும், நாளைக்கு காலையில் எப்படியாவது அந்த இடத்த வாங்கிறோம். வெளியே போகும்போதே அப்படித்தானே இருக்கும். அப்ப எது ஆசீர்வாதம், எது உண்மை, எது பேரை பெருமைப்படுத்துதல், எது தேவனுக்கு முன்பாக நிற்கிற திரளான கூட்டமாகிய ஜனங்கள், எது உண்மையான ஆசீர்வாதம் எல்லாம் தெரியும். தெரியும், அதை விரும்புகிற ஒரு கூட்டம் இருக்கு. அதே நேரத்தில் தெரிஞ்சும் இந்த பூமிக்குரியது மேல ஒரு ஆசை, இதை எப்படியாவது சுதந்திரிக்கணும், இதை எப்படியாவது வாங்கிடணும், இதை எப்படியாவது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை அப்படியே ஃபோர்ஸ் பண்றான், எப்படியா இதை கொடுத்துருங்க ஆண்டவரை, இதை
இப்பவும் சொல்றேன், இந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கிற வரைக்கும் இந்த பூமியில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை பரலோகம் கொடுக்கும். இந்த ஆசீர்வாதம் இருக்கு இல்லையா, இதை சுதந்தரிக்கிற வரைக்கும் அதுதான் உண்மையில ஆசீர்வாதம். இதுக்கு பேர் தான் ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்தரிக்கிற வரைக்கும் இந்த பூமியில் நமக்கு கிடைப்பதெல்லாம் தேவை. அந்த தேவையை பரலோகம் கொடுக்கும். அதை நாம் கண்டிப்பாக பெற்றுக்கொள்வோம். நாம் ஆராதிக்கிற தேவன் வனாந்தரத்தில் கூட்டு வந்து சாகடிக்கிற தேவன் அல்ல. வனாந்தரத்தில் அப்பமும் தண்ணியும் கொடுத்து தன் சொன்ன ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கிற வரைக்கும் பாதுகாக்கிற தேவன். அவர் கண்டிப்பா பாதுகாத்துருவார், எப்படியாவது அதை செஞ்சிருவார். ஆனா பல நேரங்களில் நாம மன்னாவை தான் ஆசீர்வாதமா பார்க்கிறோம், அந்த கண்மலை தண்ணியை தான் ஆசீர்வாதமா பார்க்கிறோம், மேகஸ்தம்பம் ஆசீர்வாதமா தெரியுது, அக்னிஸ்தம்பம். ஏன் இதெல்லாம் ஆசீர்வாதம் இல்லையா? இல்லையா, நீ கானான் போறதுக்கு இதெல்லாம் தேவை. அந்த வனாந்தரத்தை கிராஸ் பண்றதுக்கு இது தேவை. ஐயோ எவ்வளவு பெரிய அற்புதம் அந்த மேகஸ்தம்பம், எவ்வளவு பெரிய அற்புதம் அக்னி ஸ்தம்பம், எவ்வளவு பெரிய அற்புதம் மன்னா வர்றது, யாரு இல்லைன்னா. ஆனால் இது எதுவும் ஆசீர்வாதம் இல்லை. நீ கானானுக்குள்ளே போன உடனே மன்னா நின்றோம். நீ கானானுக்குள்ளே போன உடனே கண்மலை தண்ணி வராது. நீ கானானுக்குள்ளே போகும்போது மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் இருக்காது. ஏன்? அது தேவை. அதே தான் கர்த்தர் இப்ப உங்களுக்கு சொல்றார். இதை நீங்கள் ஆசீர்வாதமா நினைக்கிறீங்க இல்லையா, இது எல்லாமே தேவைதான். ஆண்டவர் கொடுக்கிறார் பர்டிகுலர் டைம். இது நினைக்கிற இந்த ஆசீர்வாதம் எதுவும் பரலோகத்துக்குள் வரப்போகிறது இல்லை. அந்த பரலோகத்துக்கு போகிற வரைக்கும் நம்ம சர்வை பண்றதுக்கு இதெல்லாம் தேவை. இன்னைக்கு இந்த தேவைக்கு பின்னால் ஓடுற ஒரு பெரிய கூட்டம், தேவைக்கு பின்னால் ஓடுறதுடைய இன்னொரு பிரச்சனை என்னன்னா, உண்மையான ஆசீர்வாதத்தை இவங்க தேட மறந்துட்டாங்க. உண்மையான ஆசீர்வாதத்தை அசட்டை பண்றாங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஆசீர்வாதத்தை கம்யூனியன் தான் ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதத்துக்கு கம்யூனியனுக்கே வரமாட்டான். கம்யூனியனுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. என்ன பிரதர் கம்யூனியனுக்கு வரல, இன்னைக்கு பயங்கரமான முக்கியமான ஒரு பிசினஸ் மீட், காலையில் 10 மணிக்கு வர சொல்லிட்டாங்க, அங்கே போக வேண்டியிருக்கு, அடுத்த மாதம் எடுத்துக்கலாம். எவ்வளோ பெரிய அசட்டை! பிஸ்னஸ் போனால் இன்னொரு பிஸ்னஸ் கிடைக்கும், பரலோகத்துக்கு வழி போச்சுன்னா எப்படி இன்னொரு வழி கிடைக்கும்? அந்த ஒரு கம்யூனியனை உலக ஆசீர்வாதத்துக்கு முன்னாடி இந்த கம்யூனியனை இவ்வளோ அசட்டை. கம்யூனியன் எடுக்க மாட்டேன்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க, கம்யூனியனை நீங்கள் அசட்டையாக எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை கம்யூனியனுக்குள்ள நீங்கள் கை வைக்க யோசிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் பரலோகத்துக்கு போகிறதுக்கு யோசிக்கிறீங்கன்னு அர்த்தம். மெய்யான ஆசீர்வாதத்துக்கு யோசிக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த திரளான கூட்டமாகிய ஜனங்கள்ல இருக்கணும்னு விரும்புறவன் வச்சுக்கோங்க, அவன் உலகத்தின் நம்பருக்குள்ள வரமாட்டான்னு அர்த்தம். அவன் உலக நம்பருக்குள்ள வந்தா அவன் ஹெவனுக்குள்ள வரமாட்டான். நான் என்ன சொல்ல வரேன்னா, பல நேரத்தில் நம்மள சிலரோடு கூட நிற்க வச்சு நம்மளும் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்லாம் யோசிக்கிறோம் இல்ல. அந்த சொல்லப்படுற மிக முக்கியமான படித்தவங்களில் 100 பேர் வரல என் பேரும் இருக்கணும், அந்த இடத்துல நம்மளுடைய பிசினஸும் இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்கல்ல. நீங்க உலகத்தினுடைய இந்த எண்ணிக்கைக்குள்ள வர ஆசைப்படுறீங்க. கர்த்தர் கொண்டு வந்தா தோத்துறோம், இல்லாட்டி தோத்துறோம், பிரச்சனை இல்லை. ஆனா நான் அந்த எண்ணிக்கைக்குள்ள, எண்ணி கிடைக்காத கூட்டத்துக்குள்ள நான் வந்து நின்றுடணும். எண்ணிக்கையின் கூட்டத்துக்குள்ள இருக்கிறது எனக்கு முக்கியமே இல்லை. ஏங்க எண்ணிக்கை கூட்டத்துக்குள்ள இருந்தாலும் நம்ம யாரும் தனியா தெரியும். நான் பூமியில தனியா தெரியறதை விட 10ஓட 11 பரலோகத்துக்குள்ள போனாலும் சரி, அப்படியே உள்ள போயிட்டா கூட எனக்கு சந்தோஷம் தான். ஆனா அதையும் தாண்டி பைபிள் சொல்லுது, அங்கே உன் பேரை நான் பெருமைப்படுத்த. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு மெய்யான ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். அது வரைக்கும் இந்த பூமியில நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு குறைவில்லாதபடிக்கு நடத்துவார். நம்ம ஆண்டவர் வந்து சும்மா குறையா கொடுக்குற ஆண்டவரே கிடையாது. அந்த எல்லா காலத்திலும் அப்படித்தான், எல்லா காலத்திலும் அவர் அப்படித்தான். ஆதாம் காலத்தில் 2 பேருக்கு அவ்வளோ பெரிய தோட்டத்தையே கொடுத்துட்டார். ஒரு 5.5 லட்சம் புருஷர்கள் வந்ததான இடத்துல போதுங்கிற அளவுக்கு தான் மண்ணா கொடுத்தார். 5000 பேர் வந்த இடத்துல 12 கூட நிறைய மிச்சம் எடுக்கத்தக்கதாக தான் ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவர் வந்து குறைவாய் கொடுக்கிற தேவன் அல்ல. ஆனால் நம்முடைய நோக்கம் இந்த அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய மன்னாவை அல்ல, என்னுடைய நோக்கம் கானானை நோக்கி. அந்த இடத்துல போய் நான் நிற்கணும். அல்லேலூயா.